Hello students, welcome to Sparks Academy. So 2024 ஓட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் SSCJல இருந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ February 29 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜூனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த SSCJ எக்ஸாமை நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா? ஸோ எப்படி படிக்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு தேவை? ஸோ எஸ்எஸ்சி நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்டாகவே எஸ்எஸ்சியை மட்டுமே நீங்கள் வச்சு படிச்சீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் படிக்கணும், ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜேஇயை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க, அப்ளிகேஷனும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இருந்தே இது சொல்லியே வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 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 10% சிலபஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணியிருப்போம். ஓகே, பட் ஸ்டில் இது வந்து லேட் கிடையாது. ஸ்டில் வி ஹாவ் இனஃப் டைம் டு ப்ரிப்பரேஷன். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇயோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் ஃபார் எஸ்எஸ்சி ஜேஇ 2024க்கான கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18th, அதாவது அப்கமிங் பொங்கல், ஆஃப்டர் பொங்கல், ஸோ தேர்ஸ்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ என்னெல்லாம் வந்து இதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க சார், ஸோ என்னெல்லாம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க, ஸோ எப்படி கிளாஸஸ் இருக்கும் அப்படின்ற பல டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சென்னை சைதாப்பேட்டையில் லொக்கேட் ஆயிருக்குது. ஸோ கிளாஸ் ரூம் வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ 2024 அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ லேட்டராக என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியை பற்றின ஒரு சின்ன விஷயம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ டிப்ளமோ இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிப்ளமோ தான். நீங்கள் வந்து சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம், 3 பேருமே இந்த வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் சொல்லலை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வேகன்சி சிவிலுக்கு மட்டுமே வந்துருந்துச்சு. ரைட்? ஓகே. ஸோ இந்த எஸ்எஸ்சிஜியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜில், அதாவது டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ டயர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதில் நீங்கள் ரெக்வயர்டு கட் ஆஃப், அதாவது அந்த செர்டைன் மார்க்கை நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ், அதாவது ஸ்டேஜ் 2 டயர் 2க்கான இது வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ டயர் 1ல் எவ்வளவு மார்க்கு நீங்கள் எடுக்கணும், டயர் 1ல் எப்படி வந்து எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ, எவ்வளோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் சிவில் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான், 2 hours டியூரேஷன். ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ், 2 hours டியூரேஷன். அது 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பார்ட். ஸோ 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். தேர்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய டயர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின், 200 மார்க்ஸ், 2 hours டியூரேஷன். ஓகேங்களா? 2 hours டியூரேஷன், ஜஸ்ட் 180 minutes. ஓகேவாமா? ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு இதுல என்ன விஷயம்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கிறது கிடையாது. பட் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/4, அதாவது நீங்க ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் நீங்க டோட்டலா எடுத்த மார்க்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க 200 கொஸ்டின் எழுதுறீங்க, 150 கொஸ்டின், 200 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டீங்க, 150 கொஸ்டின் தான் கரெக்ட், 50 கொஸ்டின் தப்புனா 50 கொஸ்டினுக்கு என்ன நெகட்டிவ் மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 0.25 கால்குலேட் பண்ணி 50 கொஸ்டினுக்கான மார்க்கை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு குறைச்சிடும். கிட்டத்தட்ட 12.5 மார்க்ஸ் வந்து உங்களுடைய டோட்டல் மார்க்லேருந்து குறையும். ஓகேவாமா? கிளியரா? ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 0.25, 1/4 ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து டயர் 1க்கானது. ஸோ 200 மார்க்ஸ். டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 300 மார்க்ஸ், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு
உங்களுடைய சிவில் கொஷின் ஆர் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ஆர் நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்கன்னா அந்த கோர் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கொஸ்டினாக வரும். ஸோ இதுவுமே எம்சிக்யூ டைப் தான். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2022 SSCGI வரைக்கும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க. டயர் 2 எக்ஸாம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. பட் 2023 இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. என்னன்னா அதையுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினா மாத்திட்டாங்க. ஸோ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், இதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். நீங்க 100 கொஸ்டின் தான் இருக்கும், 70 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, 30 கொஸ்டின் தப்பா பண்ணிருக்கீங்கன்னா 30 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது டயர் 2க்கான எக்ஸாம் பேட்டர்ன். irrespective ஆஃப் டிபார்ட்மெண்ட். நீங்கள் சிவிலாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், அல்லது ட்ரிபிளியாக இருக்கலாம், யாரை வேணா எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே சார். ஸோ அப்போ எனக்கு டோட்டல் மார்க்ஸ் என்னன்றது தெரிஞ்சிச்சு. எவ்வளோ? 500 மார்க்ஸ். இந்த 500க்கு நான் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது சார்? நான் இதை கிளியர் பண்ணணும், உள்ளே போகணும், எனக்கு கண்டிப்பாக ஜாப் வேணும். ஸோ ஏன்னா இது இஸ் அ நான் இன்டர்வியூ போஸ்ட், இது ஒரு நான் இன்டர்வியூ எக்ஸாமினேஷன். அப்போ நான் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். எவ்வளோ சேலரி? கிட்டத்தட்ட 56,000 ரூபாய். அப்போ இந்த மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நீங்க எந்த மார்க்கு எய்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகலாம் அப்படின்றத இந்த டார்கெட் மார்க் அப்படின்றது. ஓகேவா? டார்கெட் மார்க். ஓகேவா? ஸோ இது வந்து வேரி ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஸ்டின் டஃபாக இருக்கலாம், இந்த முறை ஈஸியாக இருக்கலாம். இந்த லாஸ்ட் டைம் ஈஸியாக இருந்துக்கலாம், இந்த முறை டஃப் ஆகலாம். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன டிவியேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே அது தனியாக இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய டார்கெட் டயர் 1 ஆர் பேப்பர் 1ல் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நிறைய ஸ்கோர் எடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி அதாவது டயர் 2ல் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் மார்க் கம்மியானா கூட this preliminary marks will help you, that will save you. ஓகே. அப்போ 200 மார்க்குக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அப்போ டயர் 1ல் மினிமம் சொல்கிறேன் 160 அப்படின்றத நான் சொல்லியிருக்கணும். பட் ஸ்டில் 150 ப்ளஸ் கொஸ்டின் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 150 ப்ளஸ் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 150 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அதாவது 75% நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். 100% நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லவே இல்லை. 75% நீங்கள் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா நீங்கள் 150 மார்க் ஆல்ரெடி இங்கே செக்யூர் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ இப்போ என்னுடைய டார்கெட் மார்க்கை நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன், எதுலேருந்து எடுப்பேன் சார்? எப்படி சார் நீங்களே சும்மா ரேண்டமாக 316 போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்கும் இல்லையா? லாஸ்ட் இயர் போஸ்டிங் கிடைச்சிருக்கா, அவங்களுடைய ஆவரேஜ் மார்க்கை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லீஸ்ட் மார்க்கையும் எடுக்கல, டாப் மார்க்கையும் எடுக்கல, ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏன் அப்படின்னா இதை விட பெட்டரா பண்ணாலும் நமக்கு போஸ்டிங், இதை விட முன்ன பின்ன கொஞ்சம் கீழே இறங்கினா கூட நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ அப்போ 360 மார்க்ஸ் அப்படின்றது என்னுடைய டார்கெட்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். 360 ப்ளஸ் மார்க்ஸ் நான் வந்து என்னுடைய டார்கெட்டை நான் செட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க 150 மார்க் பேப்பர் 1லயே நான் வந்து 150 மார்க் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் நான் எவ்வளோ தான் எடுக்கணும்? ஜஸ்ட் 210 தான். 210னா 70% ஆஃப் கொஸ்டின் நீங்க கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும். வித்தவுட் ராங் ஆன்சர், வித்தவுட் நெகட்டிவ் மார்க்கிங் நீங்கள் 70 கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்க் ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோவா 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 210 மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னா 360. சார் இது இவ்வளோ அதிகமான மார்க்கானா? எஸ், இது ரொம்ப கம்மியான மார்க் தான். ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். மார்க்கை பார்த்தோன்னே அப்படியே பயப்படாதீங்க. மார்க் அப்படின்றது நம்ம டார்கெட் தான் செட் பண்ணுறோம். இதை நோக்கி ஓடுனாதான் நீங்கள் இதில் விட இந்த ரீச் பண்ண முடியலனா கூட இதுக்கு பக்கத்தில் போய் ரீச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஸ்கோர் பண்ணலாம். எப்படி ஸ்கோர் பண்ணணும்? ப்ராப்பரான ஒரு பிளான் வேணும். என்ன பண்ணணுன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்ட்டு ஒரு விஷயத்த நம்ம என்ன கூடாதுன்னு என்னைக்குமே பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். டெய்லி வந்து நம்ம டாஸ்க் வந்து நீங்கள் செட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரே இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டா உங்களுடைய முழு நேரமும் உங்களுடைய ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷன். ஓகேவா? ரைட். அப்போ நம்மளுடைய டார்கெட் மார்க் என்ன? 360 மார்க்ஸ் அப்படின்றது என்னுடைய டார்கெட். பிகாஸ் இதை எப்படி எடுக்கிறது சார்? இதுக்கு நான் என்ன பிளான் பண்ணணும்? பிளான் அடுத்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன்.
என்னெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எக்ஸாம் டேட் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, June 4, 5 and 6. இது 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஃபைனலாக தான் நமக்கே தெரிய வரும். ஓகேவா? அப்போ எக்ஸாம் டேட்டு June 4, 5, 6. அப்போது யூ ஹாவ் 140 டேஸ், 140 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நாளையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 140 நாள். நாளை பொங்கல் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 140 டேஸ் இருக்குது. ஓகேவா? சாலிடாக எத்தனை மந்த்ஸ்னா 4.5 months உங்களுக்கு இருக்குது. 4.5 months இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ரீசியஸ் டைம், எவ்வளோ பெரிய டைம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. சார் இது வந்து அப்போ 360க்கும் இதுதான் டார்கெட்டா? இல்லை, ப்ரிலிம்ஸில் நீங்கள் பெட்டராக பண்ணுறதுக்கே உங்களுக்கு 140 டேஸ் இருக்குது. அப்போது மெயின்ஸுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா? இதே தான், MCQ தான், ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மாற்றும். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து ஒரு 1 month 40 டேஸ்க்குள்ளே அடுத்த எக்ஸாம் வந்துடும். அகைன் இன்னொரு 40 டேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது ப்ரிலிம்ஸில் ஏன் அதிகமாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா இதுதான், உங்களுக்கு டைமும் நிறைய இருக்கும், நிறைய ஸ்கோர் பண்ணவும் முடியும். ஓகேவா? அப்போ இதில் நல்லா ஸ்கோர் பண்ணி சேஃபாக இருந்துட்டிங்கன்னா அடுத்ததில் ஒரு 40 டேஸில் மறுபடியும் இதே தான் ரிவைஸ் பண்ணி சின்ன சின்ன நியூமெரிக்கல் சால்வ் பண்ணி நம்ம மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ 140 டேஸ் இருக்குது. அப்போ இந்த 140 டேஸை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் பிளான் பண்ண போகிறேன்? 8 hours per day நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 8 hours per day நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணணும். 24 ஹவர்ஸில் 8 hours அப்படின்றது ஒருத்தர் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. சார் 12 மணி நேரம் தாராளமாக படிங்க, மினிமம் 8 hours படிங்க, மினிமம் 8 hours படிங்க. ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பார்ட் டைம் படிக்கிறோம் சார், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எப்படி சார் படிக்கிறது? ஸ்ப்ளிட் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க. 8 hours 4 hours கூட குறைச்சிக்கோங்க. டைமிங் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்டாக அந்த டைமை யூஸ் பண்ணுறீங்கன்றது தான். ஓகேவா? ஸோ நான் வந்து 1 hour வந்து படிக்கிறேன், 1/2 hour பிரேக் எடுக்கிறேன், அகைன் 1 hour படிக்கிறேன், அந்த இதெல்லாம் கிடையாது. எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ ஒரு ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா 8 hours per day டெஃபினட்டாக அவங்களால ஸ்டடீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? புதுசாக நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். per day 8 hours வந்து நீங்கள் படிங்க. அதை எப்படி சார் அந்த 8 hours எப்படி படிக்கிறது? 5 hours ப்ரிப்பரேஷன் அண்ட் டேக்கிங் நோட்ஸ், ஃபுல்லாக உட்காந்து படிங்க, அது ரிலேட்டடான நோட்ஸ் எடுங்க. ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக MCQ ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் MCQ பாருங்கள், அந்த டாபிக் ரிலேட்டடான MCQ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். அதுக்கு ஒரு 2 hours. ஒரு 1 hour டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் அனாலிசிஸ், ஒரு 1/2 hour 50 கொஷின் டெஸ்ட் போடுங்க. ரிலேட்டிவ் டாபிக் 50 கொஷின் டெஸ்ட் போடுங்க. அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீன்றதை கண்டுபிடிங்க. அதில் மிஸ்டேக் பண்ண கொஸ்டினை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் 1000+ hours, 1120 hours இருக்குது. 1000 hours வச்சுக்கோங்க, 1000 மணி நேரம் உங்கள் கையில். எவ்வளோ பெரிய ப்ரீசியஸ் டைம் இதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த SSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிளானு, ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கொஸ்டின்ஸு கேட்குறான், கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறான்னு தெரிஞ்சால் தான் நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ அதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் பார்த்துருக்கணும். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது SSCயை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, Tier 2, Tier 1, Tier 2 ரெண்டுத்தையும் தனியாக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா Tier 1 பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃபேக்ட் பேஸ்டு, தியரி பேஸ்டு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தியரி பேஸ்ட் கொஸ்டின்லாம் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ யூனிட்ஸ் கேட்பாங்க, ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், சிம்பிள் நியூமெரிக்கல் இருக்கும், 1 or 2 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணுற மாதிரி சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். அதாவது டைரெக்டாக அந்த வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரியான சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1க்கான கொஷின் அனாலிசிஸ். இது வந்து ஸ்டேஜ் 1க்கானது. ஓகேவா? அப்போ ஸ்டேஜ் 2, இதில் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வரீங்க இல்லையா? ஸோ இது ஒரு கொஷினுக்கு 3 marks. இப்போ டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ என்ன ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா கொஸ்டின்ஸு அசர்ஷன் ரிசர்ஷன் டைப்பில் இருக்கும். ESE இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வரும் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரிசர்ஷன் டைப் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் ஒரு இதுவும் சிம்பிளாக தான், பட் நியூமெரிக்கல்ஸ் ESCயில் வர மாதிரி நியூமெரிக்கல் சால்வ் வித்தவுட் கால்குலேட்டர் யூஸிங். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு கால்குலேட்டர் அலவுடு செகண்ட் இதில். ஸோ அந்த மாதிரியான
நியூமெரிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதான் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கான அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. அதை பற்றி அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது கொஸ்டின் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ மணி நேரம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் நான் ப்ரொசீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் எனக்கு தேவை, என்ன தேவை, கண்டிப்பாக வந்து சிலபஸை டீகோட் பண்ணணும். சிலபஸை நல்ல டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணணும். எந்த டாபிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதை நான் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு நான் ப்ரியாரிட்டிஸ் நிறைய கொடுக்கணும், சிலபஸ் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து எல்லாமே பண்ணணும். உங்களுடைய ஸ்டடீஸ், ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ சிலபஸை வந்து ஏன்னா நான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோர் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்த்து நான் படிக்கணும். ஓகேவா? ஸோ அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். எஸ்எஸ்சிக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும், எதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த சிலபஸ் அனாலிசிஸ், அது ரிலேட்டடான மெட்டீரியல்ஸை நீங்கள் ரெடி பண்ணோன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் வாங்கலாம். கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும், இந்த டாபிக்ஸ் தான் அப்படின்றது அவங்களே கொடுத்துருவாங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ அதுக்கான ரிலையபிள் நோட்ஸ் ரெடி பண்ணணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டெஸ்ட் போட்டே ஆகணும். டெஸ்ட் போடாமல் நிறைய பேர் போவாங்க. டெஸ்ட்னால என்ன மார்க் கூட போகுதுன்னு சொல்கிறோமா? இல்லை, மிஸ்டேக்ஸ் குறையும். ஓகேவா? இன்டைரக்டாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மிஸ்டேக்ஸ் குறையும். டெஸ்ட் போடுறதுனால மிஸ்டேக்ஸ் குறையும், டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் டெஸ்ட். உங்களுடைய வீக்னஸ் எது, எதில் வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். வேற என்ன வேணும், ப்ரீவியஸ் எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்காவது நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னா கோ த்ரூ பண்ணியிருக்கணும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ஸ்டேஜ் 1க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். ஸ்டேஜ் 2க்கு என்ன சார் பண்ணுறது? ஸ்டேஜ் 2ன்னு சொல்ல போகிறப்ப நான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் ரிசர்ஷன் டைப்பு வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ், சின்ன கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர், ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடான நியூமெரிக்கல்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாலே. அப்போது கேட்டோட சிம்பிள் நியூமெரிக், கேட்டில் கேட்டிருக்கக்கூடிய சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ், கேட் அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாலாம் போக மாட்டான். கேட்டில் கேட்டிருக்கக்கூடிய சிம்பிள் நியூமெரிக்கல்ஸ், இஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய சிம்பிள் நியூமெரிக்கல், இஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் ரிசர்ஷன் டைப், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 மார்க், இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். கேட்டில் கேட்கக்கூடிய 1 மார்க் நியூமெரிக்கல்ஸ், இஎஸ்சியில் கேட்கக்கூடிய அசஸ்மெண்ட் ரிசர்ஷன் டைப், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், இதையுமே நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெஃபினட்டாக ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் இஎஸ்சியில் நிறைய இருக்கும். அப்போ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தேவை. ஓகேவா? ஸோ அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும். பேசிக்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கான்செப்டுவலாக நல்ல நாலேஜ் வச்சுட்டு பேசிக்ஸ்லேருந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும். படிக்கிறதுக்கு பேரலாக நோட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். உங்களுடைய ஓன் நோட்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. கிளாஸ் ரூம் இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. கிளாஸில் நீங்கள் கவனித்து கண்டிப்பாக நோட்ஸ் அப்படின்றது நீங்கள் எடுத்தே ஆகணும். அது வந்து கம்பல்சரி, அது வந்து கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். உங்களுடைய நோட்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் தான் நம்ம இன்ஸ்டியூட்டோட புக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதையும் படிக்கலாம். அதையும் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ், எழுதி பார்க்குற ப்ராக்டிஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ரிட்டன், ஸோ யுவர் லிசனிங், தென் ரைட்டிங், தென் யுவர் ஸ்டடியிங். ஸோ அப்போ 3 ப்ராசஸில் ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணுறீங்க அப்படின்றப்ப இன்னும் உங்களுடைய மெமரி பவர், உங்களுடைய அந்த இது வந்து அதிகமாகும். அதுக்காக தான் எழுத சொல்கிறது. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் புக்ஸை மட்டுமே வச்சு ஃபுல்லாக படிக்கிறதுனால படிக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நோட்ஸ். ஸோ இதெல்லாம் தியரட்டிக்கல் சப்ஜெக்ட், எதெல்லாம் வந்து ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி தனியாக ஒரு இது ஆகுங்க. ஃபைனல் டைமில் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், 2-3 வாட்டி எழுதி பாருங்கள். உங்கள் மைண்டில் எப்போ கேட்டாலும் அந்த ஃபார்முலாஸ் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அகெயின் திரும்பவும் அதே தான். டெஸ்ட்டு, கண்டிப்பாக டெஸ்ட் நீங்கள் போட்டே ஆகணும். எல்லா டாபிக் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எழுதி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை கண்டுபிடிங்க, அதிலிருந்து அனலைஸ் பண்ணுங்கள்.
சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமாக தான் நீங்கள் கொடுக்குங்க. தென் ஃபைனலாக ரிவைஸ் தி சப்ஜெக்ட் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல். ஒரு ரெகுலர் இன்டர்வலில் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்ததை கடைசியாக தான் வந்து எடுத்து பார்ப்பேன் அப்படின்லாம் கிடையாது. ரெகுலராக அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை? கன்சிஸ்டன்சி தேவை. இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவை. இதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு டேட்லையும் வந்து நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த 140 டேஸ்க்கு நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது ரிலேட்டடாக எஸ்எஸ்சி ரிலேட்டடான சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் அனாலிசிஸ், ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியிலேருந்து எஸ்எஸ்சி ஜேஇ 2024க்கான எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச், எஸ்எஸ்சிக்கான பேட்ச் வந்து 18/01/2024, அதாவது ஆஃப்டர் பொங்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 140 டேஸ் இருக்குது. டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள், பிஇஓ எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். ஸோ கிளாஸ் ரூம் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு 8190879379 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், வேறு ஏதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம அது ரிலேட்டடான டவுட்ஸை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.